வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்றைக்கி இன்கம் டேக்ஸில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்தோம். இதில் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சம புரியணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள். இதில் பொதுவாக இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்றாங்க, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இதில் எது அதிகமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 1000, 1500 நம்பர்ஸ் எல்லாம் ஒரு நார்மலாக தான் கொடுத்து வச்சுருக்கோம், புரியணுன்றதுக்காக எந்த சம்மும் கிடையாது. இப்போ 1000, 1500 எது அதிகமோ அதை தான் எடுத்துக்கணும். அப்போ 1500. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்டாண்டர்டு ரெண்ட்டு 1200ன்னு சொல்கிறாங்க. அப்போது 1500, 1200 இதில் எது கம்மி, விச் எவர் இஸ் லெஸ்ஸு, அதை நாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு பை த அசஸி, உண்மையாக அந்த அசஸிக்கு எவ்வளோ ரெண்டல் வந்தது, ஏதாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போது 1200, 1300 இதில் எது அதிகம்னு பார்த்து 3000 இதில் எது அதிகமோ அதை நாம் எடுத்துக்கணும். அப்போ விச் எவர் இஸ் ஹையர் வரக்கூடியது என்னென்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அப்போது முதல்ல ஹையரு, லெஸ்ஸு, ஹையர் இந்த ஆர்டரில் நாம் எடுத்துக்கிறோம். இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவை கூட முனிசிபல் டேக்ஸ் நாம் என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். இன் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த முனிசிபல் டேக்ஸ் ஹையர் தென் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நமக்கு நெகட்டிவில் தான் வரும். ஓகே, அடுத்து இந்த நெட்டு ஆனுவல் வேல்யூவாக கூட டிடக்ட் பண்ணுறோம், எதெல்லாம் கழிச்சிக்கலான்னு சொல்லி நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல் தராங்க. அதில் பொதுவாக ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ணோம்னா 30% என்ஏவிலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்குது என்ஏவினா நெட்டு ஆனுவல் வேல்யூ. அப்போ 2500 இன்ட்டு 30% அப்படின்னா 7500. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடுனா இப்போ வீடு கட்டுறதுக்கு நம்ம லோனு வாங்குவோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதுக்கு சம்மு சொல்கிறேன். நான் அந்த இன்ட்ரெஸ்ட் நார்மலாக 200னா மொத்தமாக டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24ல் 950. அப்போ நமக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1550. அப்போது இந்த கணக்கில் ஒரு ஓவரால் வியூ அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த முனிசிபல் ரெண்டலு, ஃபேர் ரெண்டலு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி என்ஏவி கண்டுபிடிக்கணும். என்ஏவி கண்டுபிடிச்சதுலேருந்து, அதாவது நெட்டு ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சதில் 30%, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு, இதை லெஸ் பண்ணி வரக்கூடியது நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக வரும். அடுத்து என்னென்னா இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா டீம்டு டு பி லெட் அவுட்டுன்றாங்க. பொதுவாக டீம்டு டு பி லெட் அவுட்டுன்றது எப்படி சார் சொல்லுவாங்கன்னா, assessee hold a more than 2 houses, 2 ஹவுஸுக்கு மேலே அவர் வாடகைக்கு விடுறாரு, இல்லை அவர் வீடு இருக்குதுன்னா அது டீம்டு டு பி லெட் அவுட்டு. அதை தான் இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறோம். இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், புரிஞ்சிக்கினா பாருங்கள், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் பார்த்துங்க. அதாவது இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு இது மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு என்ன பண்ணால் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று. அதை கூட முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணால் வரக்கூடியது நெட் ஆனுவல் வேல்யூ. நம்ம ஆஸ் யூஷுவல் டிடக்ஷன் 30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு வரக்கூடியது நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸு, அதில் பார்ட் லெட் அவுட்டு,
அதாவது ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வந்து ஒரு பார்ட் வந்து ஓன் பர்பஸுக்காக, இன்னொரு பார்ட் வந்து லெட் அவுட்டுக்காக பயன்படுத்துகிறாரு அப்படின்ற பட்சத்தில், அதாவது என்னென்னா ஒரு 50% 50%. ஓகே, அதுக்கு வந்து நாம் அந்த ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறோம். ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்மேட்டு தான். இந்த இடத்துல மேலே ஹெட்டிங்கில் வந்து செல்ஃப் ஆக்குபைடு லெட் அவுட்டுன்னு கொடுத்துருக்குறோம். பொதுவாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னா நாம் எங்கன்னா டைரெக்டாக வந்து டிடக்ஷனுக்கு வந்துடலாம். நமக்கு கிராஸ் டோட்டல் இன்கமும் வராது, சம்டைம்ஸ் வந்து முனிசிபல் டேக்ஸஸ் வரும். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு, இந்த செல்ஃப் ஆக்குபைடு வரக்கூடியது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். லெட் அவுட்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க. இந்த சம்மு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஒன் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி த இன்கம் இஸ் ஆல்வேஸ் நில் ஆர் நெகட்டிவ். ஒரு செல்ஃப் ஆக்குபைடுனா ஆல்வேஸ் நில்லு. அடுத்து வந்து டிடக்ஷன் அலோடு. இதில் எதெல்லாம் வந்து டிடக்ஷன் அலோடு நாம் எடுத்துக்கலாம்னா, முனிசிபல் டேக்ஸஸ், அதாவது வந்து ஏதாவது சர்வீஸ் டேக்ஸோ இல்லை லோக்கல் டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முனிசிபல் டேக்ஸஸ் வந்து என்னென்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முனிசிபல் டேக்ஸஸுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், டேக்ஸ் பெய்டு பை ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த சர்வீஸ் டேக்ஸு இல்லை லோக்கல் அத்தாரிட்டியில் ஏதாவது டேக்ஸு போடுறாங்கன்னா அது எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். அடுத்து ஆக்சுவல் பேமெண்ட் டூரிங் த இயர்ஸ், அதாவது வந்து அந்த பர்டிகுலர் வருஷத்தில் ஏதாவது வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த பேமெண்ட் மட்டும்தான் நமக்கு டிடக்டபிள். நெக்ஸ்ட்டு முனிசிபல் ஆர் லோக்கல் டேக்ஸஸ், அதாவது என்னன்னா இந்த ஸ்கேவெஞ்சர் டேக்ஸு, கன்சர்வன்சி செஸ்ஸு, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் டேக்ஸை லெவி பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த தூய்மை பணியாளர்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது அந்த மாதிரி டேக்ஸஸ்னால் நாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லெஸ் பண்ணிக்கலாம். அது எதில் வந்துடும்னா முனிசிபல் டேக்ஸஸில் வந்துடும். அடுத்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 ஃப்ரம் என்ஏவி. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டிடக்ஷன் 2, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 30% ஆஃப் என்ஏவி. அடுத்து அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 இயரில் வந்து net annual value is deductible as statutory deduction. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். பொதுவாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல்னால் நம்ம ஹவுசஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வந்து ஹவுஸ் வாங்கிறதுக்கோ நாம் லோன் வாங்கியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டும்போது லோன் வாங்குவோம். வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த லோனு நம்மளால் ரீபே பண்ண முடியலன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்ரெஸ்ட்டு நாம் கட்டுவோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணோம், ப்ளஸ் வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறோம், அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த கேஸ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ரெஜிமி, அதாவது நியூ டேக்ஸி ரெஜிமி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் வந்து ஷுட் நாட் அப்ளிகபிள் இன் த நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்து நாட்டு அலோடு, அதாவது வந்து 25-26 அசஸ்மெண்ட் இயரில். அடுத்து வந்து இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் சொல்லியிருக்கிற இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து நாம் வந்து அக்வயர் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ரிப்பேர், ரினிவல், இது எல்லாம் எப்போனா பிஃபோர் 1/4/1999. ஒரு வீட்டை வந்து நீங்கள் வந்து அக்வயர் பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்டு, ரினிவலு, ரிப்பேர் எது பண்ணாலும் நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து வீடு வந்து
ரிப்பேர் பண்ணுறதுக்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணீங்க ஆர் 30,000 30,000 விச் எவர் இஸ் லெஸ். இதில் வந்து எது ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதுதான் வந்து டிடக்டபிளில் நாம் எடுத்துக்கணும். அது வந்து எப்போ வந்து டிடக்டபிள்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25 டிடக்டபிள், நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயரில் நாட் அலோடு ஒன்று. அடுத்து இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டி நாம் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ கேபிட்டல் பாரோ பண்ணுறோம். அதாவது எப்போ ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999. ஆனால் வந்து இது என்ன பண்ணுன்னா 5 இயர்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆர் 2 lakhs மேக்ஸிமம் விச் எவர் இஸ் லெஸ்ஸு. இப்போ ஒரு 5 லட்ச ரூபா நான் வந்து லோன் வாங்குகிறேன். 5 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் ஒரு 1.5 லட்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கட்டியிருக்கிறேன் அப்படின்னா 1.5 lakhs ஆர் 2 lakhs விச் எவர் இஸ் லெஸ்ஸு. அப்போது எனக்கு 1.5 lakhs தான் என்னது டிடக்டபிள். இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 24-25 டிடக்டபிள், 25-26 நோ டிடக்டபிள், நாட் அலௌடு. அதுவே வந்து இந்த மணி பாரோட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999, அதாவது வந்து ஆஃப்டர் 1/4/1999னா த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் rupees 30,000. நமக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு எவ்வளோ அலௌடு 30,000 அலௌடு. அதுவே 25-26 அசஸ்மெண்ட் இயரில் நாட் அலௌடு. அடுத்து வந்து நெட் ஆனுவல் வேல்யூ பீயிங் நெகட்டிவ். அதாவது வந்து நம்மளுடைய என்ஏவி வந்து எப்போ சார் வந்து நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூடைய முனிசிபல் டேக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஃபேர் ரெண்டல் வேல்யூவு ஆக்சுவல் ரெண்டு இதெல்லாம் லெஸ் பண்ணி வர்றது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா முனிசிபல் டேக்ஸு 15,000 அப்படின்னா நமக்குன்னா அது வருமானத்துடைய டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நெட் ஆனுவல் வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கோ ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல. கோ ஓனர்ஷிப்னா ஒரு ஹவுஸுக்கு வந்து 2 ஓனர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த 2 ஓனர் வந்து ஈக்குவலாக என்ன பண்ணுவாங்க, இன்கம்மை ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, லாஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துச்சுன்னா என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது பொதுவாக ஆனுவல் வேல்யூ நில்லு. இதில் வந்து டிடக்டபிள் பண்ணலாம். எதுனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடு வந்து 2 lakhs 30,000 பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லாஸஸ் வந்து அலோவபிள் எவ்வளோ சார்னா அந்த 2 lakhs 30,000 தான். அடுத்து வந்து இந்த அல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னா நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயரில் இந்த செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்து இந்த 2,30,000 கண்டிஷன் வந்து நாட் அப்ளிகபிள். செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் வந்து நாட் அலோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்டரபிள் அலோடு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ் அண்ட் அதர் டிடக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா எனி அதர் ஹவுஸாக இருந்தாலும் நாம் டிடக்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் ஆஃப். அதாவது வந்து இந்த லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நாம் வந்து செட் ஆஃப் பண்ணலாம். செட் ஆஃப் அப்படின்னா இன்டர் ஹெட்டு இன்ட்ரா ஹெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக கூடவே நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா இன்ட்ரா ஹெட்டு அப்படின்றாங்க. இன்டர் ஹெட் அப்படின்னா இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை வேறு ஏதாவது இன்கம்மாக கூட நாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது இன்டர் ஹெட்டு செட் ஆஃப் அப்படின்றாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து லாஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து
நம்ம 8 வருஷத்துக்கு வந்து செட்டப் பண்ணிக்கலாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இயர் 23-24 லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் ஆஃப் எனி அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எக்ஸப்ட் சேலரியை தவிர்த்துட்டு வேறு எந்த ஹெட் இன்கம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனு, கேபிட்டல் கெயினு, ஸ்பெக்குலேஷனு, இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அசஸ்மெண்ட் இயர் 24-25 லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கூட மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் நாட் அலோடு. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுவீங்க, இல்லைனா கலெக்ஷன் சார்ஜஸ்ஸு, ஆனுவல் சார்ஜஸ்ஸு, இன்சூரன்ஸு, இதெல்லாம் வந்து நாட் டிடக்டபிள்.